நமக்கு இறைவன் நமக்கு நல்லதை கொடுப்பதா இருந்தாலும் சரி, அல்லது நாம் செய்த வினைக்கேற்ற தீமைக்கான பயனை கொடுப்பதா இருந்து காலம் அறிந்துதான் ஊட்டுவோம். நமக்கு ஆசை இருக்கலாம், நமக்கு ரொம்ப எனக்கு உடனே கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு நமக்கு ஒரு விருப்பம் இருக்கலாம். நாம விரும்புறதுனால உடனே கொடுக்கவோ வேண்டாங்கனால விட்டுவிடவோ இறைவன் செய்ய மாட்டார். ஏன்? இந்த உயிருக்கு என்னென்ன வகையான இன்பத்தை, என்னென்ன வகையான துன்பத்தை, எந்த வகையால ஊட்டுவது என்பதை அவன் ஒரு அட்டவணை போட்டு வச்சிருக்கிறான். அந்த காலம் இருக்கிறது. அந்த காலம் கூடி வருகிற பொழுதுதான் அது நடைமுறைக்கு வரும். அது வரைக்கும் அது எப்படி இருக்கும்? கிடப்புல கிடக்கும். அந்த காலம் வரணும். காலம் கூடாமல் ஒரு செயல் நடைபெறாது. எனவே ஒரு செயலுக்கு காலம் இன்றியமையாதது. நமக்கு இறைவன் நமக்கு நல்லதை கொடுப்பதா இருந்தாலும் சரி, அல்லது நாம் செய்த வினைக்கேற்ற தீமைக்கான பயனை கொடுப்பதா இருந்து காலம் அறிந்துதான் ஊட்டுவோம். நமக்கு ஆசை இருக்கலாம், நமக்கு ரொம்ப எனக்கு உடனே கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு நமக்கு ஒரு விருப்பம் இருக்கலாம். நாம விரும்புறதுனால உடனே கொடுக்கவோ வேண்டாங்கனால விட்டுவிடவோ இறைவன் செய்ய மாட்டார். ஏன்? இந்த உயிருக்கு என்னென்ன வகையான இன்பத்தை, என்னென்ன வகையான துன்பத்தை, எந்த வகையால ஊட்டுவது என்பதை அவன் ஒரு அட்டவணை போட்டு வச்சிருக்கிறான். அந்த காலம் இருக்கிறது. அந்த காலம் கூடி வருகிற பொழுதுதான் அது நடைமுறைக்கு வரும். அது வரைக்கும் அது எப்படி இருக்கும்? கிடப்புல கிடக்கும். அந்த காலம் வரணும். காலம் கூடாமல் ஒரு செயல் நடைபெறாது. எனவே ஒரு செயலுக்கு காலம் இன்றியமையாதது.